நீதிபதிகள் நியமன விஷயத்தில் பிரதமரின் பங்களிப்பு நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுவதால் 2009ஆம் ஆண்டு நீதி பரிபாலனத்துறை நியமன ஆணை சட்டத்தை அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார். இந்த மறு ஆய்வு முழுமையானதாக அமையும். அரசு துறைகளில் சீரமைப்பு செய்ய வேண்டும் எனும் கொள்கைக்கு ஏற்ப இது அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாமன்னருக்கு உள்ள பங்களிப்பு, ஆட்சியாளர்களுக்கு உள்ள சிறப்பு சலுகைகள் ஆகியவை பாதிக்கப்படாமல் நீதி பரிபாலனத் துறையில் சுதந்திரத்தையும் வெளிப்படைத் தன்மையையும் உண்மையிலேயே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நீதி பரிபாலனத் துறையில் நடைமுறைகள் அமைவதை உறுதி செய்ய அச்சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த மறு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதி பரிபாலனத்துறை ஆட்சியாளர்களின் மாநாடு, மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றம், அரசு சாரா அமைப்புகள் ஆகிய தரப்பினரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நீதிபதிகள் நியமன நடைமுறைகளில் பிரதமரின் பங்களிப்பு அகற்றப்பட வேண்டும் எனவும், இதன் மூலம் நீதி பரிபாலனத் துறையில் அரசியல் தலையீடு இருக்கிறது என்ற ஒரு தவறான தோற்றத்தை நீக்க உதவ முடியும் எனவும் நேற்று முன்தினம் தேசிய தலைமை நீதிபதி தங்கு மைமூன் துவான்மாட் வலியுறுத்தியிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.